எல்லாருக்கும் வணக்கம். பிரிண்ட், டிஜிட்டல் அண்ட் மீடியாவிலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும் வெல்கம் எவ்ரிபடி. நான் இந்த உத்தமவில்ல ஒரு டயலாக் ஒன்று வரும், நான் போய் நடிச்சிருப்பேன். அதில் மன்னர் முன் அவ்வளோதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மேம் கிட்ட கேட்டேன் இந்த ஃபங்க்ஷன் வருது மேம் நான் பேசணுமா அப்படின்னு. நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு எல்லாரும் மாதிரி தான் எனக்கு இந்த பத்திரிகைலாம் கேட்டுட்டு இருந்தாங்க கேள்வி, எப்படி சார் டைரக்ட் பண்ணுறது இருக்குது. வழக்கமாக இந்த லாஸ்ட் 2-3 மாதமாக ஒரு தொடர்ந்து ஒரு 2 கேள்வி என்னை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்வர்பட் சிக்னல் தாண்டும் போது ஸ்கூலில் படிக்கும்போது சாரோட ஃபேன் ஆப்வியஸாக. ஸோ பெரிய ஃபேனு. கூட படிக்கிறவங்களாம் வேறு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த சிக்னல் கிராஸ் பண்ணும்போது காமிப்பேன். அதான் ஏய் கோயில் தாண்டுறோம் புத்தி போட்டுக்கோ அப்படின்வேன். ஸோ அப்படி தான் நான் சாரை தெரியும் எனக்கு. அப்புறம் அந்த பெரிய கேட்டுக்குள்ளே போயிட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அம்பிட் டென்ஷன். படம் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம் சார். ஆக்சுவலாக வெரி ஈஸி மேக்கிங் திஸ் ஃபிலிம். கஷ்டமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, கமல் சார் மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர் வச்சு முதல் படம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி? இதுதான் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது 3 மாதமாக. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்த விஷயம் என்னென்னா, சாரை வந்து 7-8 வருஷமாக நான் பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எல்லாமே படிக்கிறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எழுதி கொடுக்குறது நான் தான் டைப் பண்ணுவேன். அதுதான் முதல் வேலை எனக்கு ராஜ்கமலில். ஸோ தட் வாஸ் அமேசிங். ஸோ அப்படி பார்த்து வந்தவன். எனக்கு 7-8 ஸ்கிரிப்ட் இன்னும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது அவர்கிட்ட ரெடியாக. நாளைக்கு ஷூட் போயிடலாம் அப்படி ரெடியாக வச்சுருக்காரு. விஸ்வரூபம் மாதிரி ஒரு விருமாண்டி மாதிரி, ஹேராம் மாதிரி ஒரு படத்தை இயக்குனவர், தேவர் மகன் மாதிரி, மகாநதி, குணா, மைக்கேல் மேன் காமராஜ் மாதிரி கிளாசிக்ஸ் எழுதினவர். அவரை டைரக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அது வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் அப்படிப்பட்டவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பதவியை கொடுக்குறாருன்னும் போது தட்ஸ் another பிக் இது. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல எனக்கு வந்து பயம்லாம் போயிடுச்சு. ஸோ கொடுத்துட்டாரு, இதை ஒழுங்காக பண்ணணும். இது ஒரு வரம் மாதிரி எனக்கு. ஸோ வரம் கிடச்சிருச்சு, அந்த வரத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும். ஸோ அந்த ஒரு இதுதான் இருந்தது எனக்கு. ரெண்டாவது வழக்கமான கேள்வி என்ன கேட்குறது வந்து, உங்களுக்கு கமல் சார் டைரக்ட் பண்ணும்போது தூங்காவனத்தில் உங்களோட கிரேட் மூமெண்ட் என்ன, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுவும் 3 மாதமாக சுற்றிட்டு வர கேள்வி. எந்த மூமெண்ட் சூப்பர், ரொம்ப எக்ஸைட்டான மூமெண்ட் எதுன்னு. என்னோட எக்ஸைட்டான மூமெண்ட் முடிஞ்சு போச்சு. அது இனிமேல் வாழ்க்கையில் வருமானு தெரியாது எனக்கு. தட் இஸ் த டே வென் Kamal sir said that you're going to direct the movie. That happened on April 17th. I'll never forget this day. ஸோ அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். இனிமேல் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அதோட எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே இட்ஸ் கூல். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். கமல் சார் கிட்ட ஒன்று சொன்னதில்லை, அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். சாரி. அண்ட் another thing, என்னோட ப்ரொடியூசர் சந்திரஹாசன் சார், அண்ட் அவர் நாடில் வரமாட்டார் கூப்பிட்டா. நான் வந்து இது வரைக்கும் 3 வாட்டி தான் செட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு முதல் நாள் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தார். ரெண்டாவது வந்து அவர் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு, என்கிட்டையும் சார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு ஒரு செட்டு பார்க்கணுன்னு வந்தார். அது ஒரு முக்கியமான செட்டு போட்டிருந்தோம் EVPயில், அது பார்க்கறதுக்காக வந்தார். 3வது நாள் he had some work with Kamal sir which I didn't allow Kamal sir to go to office. ஸோ அதனால வந்தார். ஸோ இதுதான் 3 வாட்டி செட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ என்ன ப்ரெஷர் நடந்தாலும் சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் பேசி, எனக்கு எதுவும் என்ன பிரச்சனை தான் அவர்கிட்ட போயிடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சார், என்ன பண்ணுறது தெரியல சார். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சீன் எடுத்து முடிச்சிட்டோம். வி ஷார்ட் டில் 2 o'clock. திருப்தி அமையில் என்ன பண்ணுறது தெரியல. சார் கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வேணா திருப்பி எடுங்க அப்படின்ட்டாரு. பட் நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். போய் சொன்ன உடனே he said go ahead, no problem, பண்ணுங்க, உங்களுக்கு திருப்தியெல்லாம் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் அன் ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அ நியூ டேரக்டர். அது வந்து கனவாக இருக்கும் இந்த டேரக்டர்ஸ்க்கு. இப்படி ஒரு ப்ரொடியூசரும் இப்படி ஒரு ஆக்டரும் கிடைக்கிறதுக்கு வந்து அது கனவு தான். அது எனக்கு அது கனவாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை காஸ்ட். முக்கால்வாசி காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நான் எல்லாருக்கூடையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒர்க் வித் த்ரிஷாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரோட சானுவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி, ஷான் முகமதோட அசிஸ்டன்ட் டைரக்டர், ஷோபி மாஸ்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எவ்ரிபடி எல்லாரோடையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நோபடி ட்ரீட்டட் மீ லைக் அ ஜூனியர். எவ்ரிபடி டுக் மீ சீரியஸ். நான் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அது. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் பற்றி சொல்லணும். வெரி கோஆப்ரேட்டிவ். அதாவது நான் ஃபஸ்ட்டு காசு பண்ணும்போது எனக்கு என்னென்னவோ கேள்விப்பட்டேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன் நான், ஐயோ அப்படின்னு. பட் ஐ வில் டெல் யூ, அவர் வந்து செட்டில்
லாஸ்ட் ஷெட்யூல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலைலாம் பார்த்தாரு, கண்டினியூட்டிலாம் சொன்னார் எனக்கு. ஸோ ஸோ ஸ்வீட் சார், வாட் யூ டிட் இன் டப்பிங் வாஸ் அமேசிங் அண்ட் த்ரில்லிங் இட் வாஸ். ஏன்னா நான் வந்து டப்பிங் வந்து வாய் திறந்து பார்த்தது வந்து கமல் சார் மட்டும் தான். விஸ்வரூபத்தில் சேது சார் சொன்ன மாதிரி விஸ்வரூபத்தில் அங்கே பாம்பேயில் ஷூட் பண்ணும்போது இங்கே வந்து நான் தமிழில் டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். சார் ஒரு வாரம் கழிச்சு வந்து எல்லாத்தையும் தப்பு மாத்திரன்னு சொல்லிட்டு உட்காந்து எனக்கு மனசு வருத்தமாக போச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவேன். அப்புறம் இட் சேஞ்ச் எவ்ரி திங். படத்தோட கலரே வேறு மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி ஹி ஆல்சோ பிரகாஷ் ஆல்சோ டிட் அமேசிங் ஜாப் இன் டப்பிங். த்ரிஷா ஐம் ஃபேன் ஆஃப் த்ரிஷா. I've been seeing her. எனக்கு அப்போது ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் yes, I studied in MCC Church Park. So Sethu sir was I'll say one of the Kamal sir karthu one of the best cast in the movie வந்து Sethu sir. நான் கூட்டு அந்த மேம் கிட்ட சொன்னேன், மேம் இவர் எப்படியாவது மாற்றி இந்த கேரக்டர் கொடுத்துருங்க. She did it amazing sir. And Kishore sir இங்கே வர முடியல இன்னைக்கு அவர். So he sent a voice bite, I'll give it to the media. He's gem of a person, lovely to work, great to work with him, ரொம்ப ஸ்வீட்டான ஆள். He did a great job. இந்த படத்தில் சூப்பர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. பிரகாஷ் சார் பாராட்டினார் டப்பிங்கில் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அண்ட் சம்பத் சார் ஆல்சோ டன் a very important role. இதில் பார்த்தா நிறைய காஸ்டுக்கெல்லாம் குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் வெரி இம்பார்ட்டன்ட் which takes the story forward. And Charms has done a good role. Asha Sarath ma'am, ரொம்ப சின்ன ரோல் but very important role. She immediately accepted and came and did it. And Madhushalini has done a very interesting role, and it will be very interesting when you see the movie. And Somasundaram, ரொம்ப பிடிச்ச ஆக்டர், இன்னொரு ஆக்டர், he has done a great job. Santanapathi sir, அவர் இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னால் சத்தியமாக இல்லை, அதெல்லாம் கிடையாது. அது சும்மா அவர் எதோ சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு வாட்டி பார்க்க சொல்லுவேன், அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஐ காட் an opportunity to use him in Sir's movie. And Umar Yas ma'am, again a small role, இமீடியட்டாக வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். சார் நான் உங்கள் பேரெல்லாம் சொல்லும்போது சார் சொல்ல, நீங்கள் கேளுங்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு, நீங்கள் கேளு பாருங்கள், வந்தாங்கன்னா ஓகே அப்படின்னாரு சார். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஜெகன், சேம், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் ஆக்டிங். அண்ட் அமான் இஸ் அ கிரேட் ஃபைண்ட். சார் சொன்னார், சார் செட் தட் அமான் இஸ் அ கிரேட் ஃபைண்ட் இன் திஸ் மூவி. நான் இந்த படத்துக்கு வேறு யாருமே நான் ஆடிஷனே பண்ணல. ஃபேஸ்புக்கில் சொன்ன மாதிரி சித்தாரா மை லைன் ப்ரொடியூசர், ஷி தேர்ட் பார்ட்டி மூலியமாக போட்டாங்க. ஒரே ஒரு பையன் தான் வந்தான். I auditioned him immediately. I showed it to sir. Immediately he was selected. And my crew immediately, I'll read out the names alone. Sorry, time எடுத்துக்க மாட்டேன். Kumar sir, my designer. Mr. Nikhil Murugan, my PRO. And B.A. Raju, it's for Chikati Rajam. கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டார் எல்லாமே என்னென்ன பேசியிருக்கோன்னு. ஒரு திட்டிகிட்டே இருப்பார், சாருக்கு மட்டும் நீங்கள் கமர்ஷியலாக மாதா படமெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு வருவார். ஸோ ஐ திங்க் இட் வில் சர்வ் ஆல் சாரோட ஃபேன்ஸ் அண்ட் மூவியில் ஒர்க் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கௌதமி மேம், எப்படி சார் வந்து நான் சொன்னேனோ எனக்கு தெரியாத எவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. எனக்கு நான் டென்ஷன் ஆகாமல் படம் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி இந்த படம் ஷீ இஸ் காஸ்டியூம் டிசைன் சும்மா கிரியேட்டில் கொடுத்துருக்கோம். இந்த படத்தோட கம்ப்ளீட் லுக் அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ நான் சின்ன எனக்கு வளையம் போடணும் மேம் சார் அப்படின்னு சொன்னேன். இமீடியட்லாக ஷீ டிட் இட். அண்ட் சேது சார் லுக் ஃபுல்லாக அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. சார் எல்லா கேரக்டரோட லுக், த்ரிஷாவோட லுக் வந்து கம்ப்ளீட்லி ஷீ டிட் இட். ஃபினிஷில் அவங்க சொன்ன ஐடியா கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. அண்ட் ஒன் ஷீ டிட் இட் அண்ட் கேம் லைக் அமேசிங் இட் வாஸ் மேம். தேங்க்யூ மேம். த கம்ப்ளீட் வாட் எவர் யூ லுக் சி இன் திஸ் மூவி, இந்த லுக் எல்லாமே இட் வாஸ் டிசைன் பை கௌதமி மேம். தேங்க்யூ மேம். அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் பிரேம், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் மேஜர் செட்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப குயிக்காகவும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, வெரி ரியலிஸ்டிக் செட்ஸ் போட்டு கொடுத்தாரு. மை ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ், இவங்க சார் கிட்ட சஜஸ்ட் பண்ணும்போது சார் இவங்க படம் நல்லா இருக்கணும், இமீடியட்டாக தே ஹெல்ப் மீ. மை ப்ரொடியூசர் ஆல்சோ ஹெல்ப் மீ, மிஸ்டர் ஜார்ஜ் ஃப்ரம் வைட் ஆங்கிள். ஹீ வென்ட் டு ஃப்ரான்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தெம் ஃபார் அஸ். அண்ட் தட் இஸ் ஜில்ஸ் கான்சில் அண்ட் ரமேஷ் மாஸ்டர், ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப நல்லா ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ட்ரெய்லர்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். அண்ட் மை சவுண்ட் டிசைனர் குணால், ஒன் ஆஃப் த another pillar of my movie. So this man doesn't compromise on anything. So இவரால் கொஞ்சம் டைம் வர ஆகும் எங்களுக்கு படம் படிக்கிறதுக்கு. ஸோ he is working on it. He is in LA. And ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேர். ஒன்று மிஸ்டர் சுகா, தமிழ் டைலாக் ரைட்டர். அண்ட் ஒன்று மிஸ்டர் அபூரி ரவி, தெலுங்கு டைலாக் ரைட்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் நிறைய அவர் சொன்னார் உறவுகள். எனக்கு எங்கள் அண்ணன் இப்போ சுகா அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அவர் அண்ட் அபூரி ரவி சார், தேவர் எல்லா நேரத்துலையும் என் கூட இருந்தாங்க. டப்பிங்கில் தேவர் வித் மீ டு ஹெல்ப் மீ ஆன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாமே. தேங்க்யூ சார். அண்ட் த லைன் ப்ரொடியூசர் த சித்தாரா,
அவங்க வந்து ஏன் தேவைப்படுறோன்னா அவங்க வந்து ஹியூமன் பீயிங்லாம் கிடையாது, அவங்க மிஷின். ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் தட் விஷுவல் வேர் ஷி ரேன் இந்த ஹைவே இந்த செகண்ட் டே ஷூட்டில் அது ஓடி போய் அந்த டிராஃபிக் பிடிச்சது. ஷி இஸ் லைன் ப்ரொடியூசர், ஷி டெவலப்ட் ஃபார் மீ ஆஸ் அ ஏடி ஆல்சோ இந்த ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் சித்தாரா, இன்னைக்கு ஈவினிங் பண்ண தொல்லை வரைக்கும் எங்கள் and my executive producers சுரேஷ் பாலாஜி சார் அண்ட் ஜார்ஜ் பயஸ் சார். ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்த படத்துக்கு. வைட் ஆங்கிள் கிரியேஷன்ஸ், தே சைலண்ட் பீப்புள், தே ஒன்ட் பி ஆன் த ஃப்ரேம், பட் பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணுறது அவங்க தான். அதாவது சித்தாரா வந்து அவங்களுக்கு முகம் வாய் எல்லாமே பின்னாடி செயல்படுறது அவங்களா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திங்ஸ் வில். அண்ட் மை எடிட்டர் ஷான் முகமது, great work Shan. And Vairamuthu sir who did Tamil lyrics, and Ramajaya sir who did Telugu lyrics. It was great working with you sir. And music, Jibran is like a friend to me now. We worked for 3 movies now. தொடர்ந்து sir நால எனக்கு இன்னொரு friend. So ஏதாவது நல்லா இருக்கு ஜிப்ரான் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னா அப்படின்னு மாற்றி கொடுத்துருவார் உடனே. ஸோ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் சினிமாட்டோகிராஃபி சான்னு இருக்கு, இவரை பற்றி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசணும் நான். இஸ் லைக் அ பிரதர் டு மீ. அண்ட் அவர் எனக்கு ரொம்ப என்னன்னா, இது அவர் சாரோட கேமராமேன், விஸ்வரூபத்தோட கேமராமேன் அவர். நான் சார் கிட்ட சொன்னேன், சார் சானு பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. ஆல்ரெடி சாரோட ஃபர்தர் ப்ராஜெக்டுக்காக பேசிகிட்டு இருந்தோம். இல்லை யூ ஆஸ்க் ஹிம் இஃப் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ராஜெக்ட், லெட் ஹிம் டூ இட்னு சொன்னார் சார். நான் போய் பேசினேன், ஹி கேம் இமீடியட்லி. அண்ட் எனக்கு சாருக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னோட இன்னொரு மெயின் பில்லர் அப்படின்னு சொன்னால் சாணுன்னு சொல்லுவேன். அண்ட் வி டிட் இட். அந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், சண்டை நடக்கும், பயங்கரமாக வாக்குவாதம் நடக்கும், பட் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அதில் திருப்தியாக இருக்கும். அவ்வளோ ஓகே, ஒரு 1000 கேள்வி கேட்பார் ஒரு ஷாட்டுக்கு. ஸோ ஈ டிட் இட். ஒன் குட் திங் அபவுட் ஐ வாண்ட் டு டெல், திஸ் ஐடியா இஸ் ஃப்ரம் சார். இது எங்களோடது கிடையாது, பட் வி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிக்யூட் இட். இது விஸ்வரூபத்திலே ட்ரை பண்ணோம் நாங்கள். அது வி டிட் 360 டிகிரி லைட்டிங். இந்த படத்தில் வந்து எங்கேயுமே ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டால் ஒரு வாட்டி தான் லைட் பண்ணுவோம், இன்னொரு வாட்டி லைட் மாற்றுறதே இருக்காது. ஸோ த கேமரா கேன் ட்ராவல் டு எனி கார்னர் ஆஃப் த செட். த ஆக்டர்ஸ் கேன் பிஹேவ் லைக் ரியாக்ட் டு த அட்மாஸ்ஃபியர், ஆம்பியன்ஸ்லாம் பண்ணி ஈஸியாக நடிக்க முடிஞ்சது. அண்ட் அமேசிங் ஸ்பீடில் எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தை. ஸோ தட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் சானு. வி ஹேட் சொன்ன மாதிரி இது வந்து கஷ்டமே படலை நாங்கள் இந்த படம் உண்மையாக சொல்லணும்னா. Thanks to my producer and composer for that. And that's it. So Rajkamal always is like a film factory. ஏன்னா இப்போ ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க, சார் நீங்கள் அடுத்த படம் கமல் சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் ஒரு உறுதி சொல்லிட்டேன். நான் ராஜ்கமல் படம் பண்ணோம், கமல் சார் படம் பண்ணுவார், நானும் அங்கே இருப்பேன். பட் அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன்னா, டேரக்டராக இருக்கேன்னா, லைன் ப்ரொடியூசராக எனக்கு அது கவலையே கிடையாது. ஏன்னா when I go out from ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சாயந்தரம் போகும்போது I'll be very happy. ஏன்னா 4 படம் வேலை முடிச்சிருப்போம். ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷன் போவோம், ஒன்று ப்ரொடக்ஷன் போவோம், ஒன்று இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் இருக்கும். இப்போவும் இன்னொரு படம் வேலை போயிட்டுருக்கு. ஸோ I'll be there. ஸோ I'm rest சார் சொல்லுவார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சார். தேங்க்யூ.